அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்துப் போவேன். எனவே நான் தப்பியோடிச் சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாயிருக்கிறது. அதற்குள் ஓடி போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்தில் இருந்து சோதோம், கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்புத்தூணாக மாறினாள். தொடக்க நூல் 19:17 முதல் 26 வரை.